இன்றைக்கி ஒரு டிசி செட்டு 2.1 நம்ம ஒர்க்கிங் அதாவது கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பற்றி, அதாவது நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் இந்த ஆம்பிளிஃபயரை பற்றி சொல்லிடுறேன். இந்த ஆம்பிளிஃபயரில் கனெக்ஷன் எப்படி கொடுக்கணும், இதை அசம்பிள் பண்ணும்போது உங்களுக்கு எப்படிலாம் ஒரு சில டவுட்டுகள் இருக்கிறவங்களுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்மளுடைய டெக்னீஷியன்களுக்கு ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஆம்பிளிஃபயர் புதுசாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா பழகிற நபர்களுக்கு கொஞ்சம் பார்த்திங்கன்னா பயங்கள் இருக்கும். ஒரு ஆம்பிளிஃபயர் மேக் பண்ணும்போது ஏதாவது ஒரு போர்டு கம்ப்ளைண்ட் ஆகிருமோ, இல்லை ஆடியோ தெளிவாக வராதோ, இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் கொஞ்சம் பயங்கள் இருக்கும். இப்போ அந்த பயத்தை போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ஆம்பிளிஃபயர் செக் பண்ணும்போது நம்மக்கிட்ட ஒரு ஏசி சீரீஸ் லைன் இருக்கணும். அதாவது நம்ம பவர் செக் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதிலிருந்து ஒரு சீரீஸ் லைன் வச்சுருக்கணும். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசி ஆம்பிளிஃபயர் ரெடி பண்ணுறீங்கன்னா, முதல்ல நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது இந்த மாதிரி ஒரு ஏசி டு டிசி பவர் எஸ்எம் பேஸ். இதை வச்சு நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் காமிக்கிறேன் பாருங்கள் வீடியோவில். இந்த மாதிரி ஏசி டு டிசி ஒரு பவர் எஸ்எம் பேஸ் வாங்கி வச்சுக்கணும். இதில் நம்ம ஏசியில் போட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஆம்பிளிஃபயரை செக் பண்ணும்போது, நம்மளோட ஆம்பிளிஃபயரில் ஏதோ ஒரு கனெக்ஷன் மாறிட்டாலோ அந்த இடத்துல நம்மளுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் நடக்காத ஷார்ட் சர்க்யூட்டு காமிக்கும். இப்போ அந்த ப்ராப்ளத்தை நம்ம செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆம்பிளிஃபயரை ஆன் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம எவ்வளோ தெளிவாகவும் வேலை பார்த்தாலுமே அந்த இடத்தாண்ட சின்னதாக ஒரு சர்க்கிள் ஏற்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு செட்டில் ஒரு அதிகமான வயர் பற்ற வைக்கும்போது, நம்மக்கிட்ட யாராவது ஒரு கஸ்டமரோ யாரோ நம்ம குறுக்கால பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்தாண்ட நம்ம சிந்தனைகள் தடுமாறி ஒரு சில வயர்ஸ் எங்கேயே நம்ம மாற்றி அடிச்சிருவோம். அதன் மூலயமா போர்டில் புகை புகு புகு புகுன்னு கிளம்பி வரும். இப்போ இந்த மாதிரி இஷ்யூவில் நம்மளுடைய டெக்னீஷியன் அனுபவிச்சிருப்பீங்க. யார் யாரெல்லாம் அனுபவிச்சிருப்பீங்களோ அவங்க வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு செட்டை எப்படி மேக் பண்ணோம், அதுக்கு என்னென்ன விஷயங்கள் ரூல்ஸ் தேவை அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல பவர் லைன் ஏசி லைன் ஒரு சீரீஸ் லைன் கம்பல்சரி இருக்கணும். அதை பற்றி விளக்கங்கள் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அதாவது ஏசி லைன் சீரீஸ் லைன்னா என்ன, அது என்னென்ன பயன்படுத்தணும் அப்படின்றத ஒரு வீடியோ போடுறேன். எல்லா நண்பர்களுக்கும் ஒரு பயன்பாடாக இருக்கும். அதாவது சின்ன டெக்னீஷியனோ பெரிய டெக்னீஷியனோ யாராக இருந்தாலும் இந்த ஒரு சீரீஸ் லைன் கம்பல்சரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சிம்பிள் தான், ஒரு ஹோல்ட்ரு, அதாவது நம்மளுக்கு 5 பின் ஹோல்டர் இருக்கும் பார்த்திங்களா, ஃபீமேல் கனெக்டரு, அதுக்கடுத்து ஒரு குண்டு பல்பு ஹோல்டரு, அதுக்கடுத்து ஒரு 200 வாட்ஸு குண்டு பல்பு, ஒரு 2 பின் ப்ளக்கு டேரெக்டாக சுவிட்ச் போர்டில் கனெக்ஷன் பண்ணுறவங்களாலும் பண்ணிக்கலாம். அது சிம்பிளாக மெத்தட் காமிக்கிறேன். இப்போ இந்த ஆம்பிளிஃபயரை நம்ம எப்படி என்னென்ன கனெக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஸ்டெப் பையாக சொல்கிறேன். முதல்ல ஒரு ஆம்பிளிஃபயர்னு எடுத்துகிட்டிங்கன்னா நம்ம எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பவர் ஆம்பில் இருந்து கண்ட்ரோலுக்கு கொண்டு போகணும். கண்ட்ரோலிருந்து அதுக்கப்புறம் பிடி ஃப்ரீ செக்ஷனு, அதுக்கடுத்து பவர் செக்ஷனை, இப்படி தான் நம்ம அசம்பிளிங் ஆரம்பிக்கணும். நான் எப்படி இந்த ஆம்பிளிஃபயரை ஸ்டார்டிங் ஒர்க்கு எதிலிருந்து நான் ஆரம்பித்தேன் அப்படின்றத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க நண்பர்களே. இந்த ஆம்பிளிஃபயர்ஸில் பார்த்திங்கன்னா நான் வெளியே வச்சு எப்பவுமே ரெகுலராக கட் பண்ணக்கூடிய ஒரு மெஷர்மெண்ட்டு, இந்த கேபிள், அதாவது பேஸ் ட்ரிபிளுக்கு வயர் எப்பவுமே ஒரு மெஷர்மெண்ட் வச்சுருப்பேன். அந்த வயரை நான் கட் பண்ணிக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு வெளியிலே வச்சு நம்ம இந்த வயரை சால்டிங் அடிச்சிருப்போம். ஏன்னா நம்ம ஒரு 1313 கேபினெட்டில் ஃபிட்டிங் பண்ணும்போது ரொம்ப சிரமமாக இருக்கும். இந்த பவர் ஆம்பு நான் அதுக்கப்புறமா தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அதையும் முன்னாடி உங்களுக்கு எப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த கண்ட்ரோல் வயரில் பார்த்துட்டிங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்குன்னு, அதாவது இது V2PCB வரிசையில் அந்த க்ரீன் கலர் வயர் எடுத்துக்கோங்க, 1வது பின்னு. இதை வரிசையில் நம்ம அந்த வயரில் ஒன்று மாற்றி ஒன்று அடிக்காத, நம்ம ரிப்பன் வயரில் பட்டையாக வருது பார்த்திங்களா, இப்படி வரிசையில் லைனாக அடிச்சிடணும். இங்கேயும் அப்படி தான் எல்லா கலர்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கும் பாருங்கள். அப்படியே பாருங்கள். இதை கொண்டு போயிட்டு இந்த பிடி போர்டில் தெரியுதுங்களா, 1வது பின்னு 2வது பின்னு, அதிலேருந்து அப்படியே வரிசையில் அடிச்சிடணும். இது ட்ரிபிளுக்கான வயரு, இது 1வது பின்னு 2வது பின்னு. இது இந்த 1 வயரை மட்டும் நான் இங்கே கண்ட்ரோலில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதன்படி நீங்கள் வரிசையில் அடிச்சிக்க வேண்டியது தான். இங்கேயும் அப்படி தான். இப்போ நம்மளோட போர்ட்ஸில் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், யூஎஸ்பி இன்புட்டு, ஓகேங்களா, பார்த்துக்குங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையாக சொல்கிறேன். யூஎஸ்பி இன்புட்டு இந்த பக்கம் பார்த்துட்டிங்கன்னா லெஃப்ட் ரைட்டோட அவுட்புட்டு, சப் அவுட்புட்டு, ஓகேங்களா, இது மேல் வாட்டமாக மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பிடி போர்டோட யூஎஸ்பியோட இன்புட் வயர் தான் இது, ஓகேங்களா. இப்போ இங்கே யூஎஸ்பியிலேருந்து அவுட் ஆகிட்டு
அங்கே போயிட்டு நம்மளுக்கு பிடி போர்டில் இன் ஆகுது. இப்போ யூஎஸ்பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சால்ட்ரிங் அடிச்சிருக்கோம் அப்படின்ற விஷயம் பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ இந்த கலர் வயர் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டனா வயரு. இது வந்து பவர் ஆம்போட சென்ட்ரு பாயிண்டில் போய்ட்டு கிரவுண்டில் கனெக்டிங் இருக்கும். இந்த விசில் சவுண்டு வராதுக்கோசரம் நம்ம இந்த மாதிரி யூஎஸ்பி போர்டில் சால்ட்ரிங் அடிச்சிருப்போம். இப்போ இதில் ஒயிட் கலர் வந்து ப்ளஸ் வோல்ட்டு, அந்த லைட் வந்து சாண்டில் கலர் சிமெண்ட் கலர் வந்து நம்மளுக்கு வந்து கிரவுண்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே நான் கொடுத்துருக்குற கனெக்ஷன்லாம் என்னென்ன கலர் கொடுத்துருக்கேன், இது எங்கெங்கன்றதை அடுத்த ஸ்டெப்பில் காமிக்கிறேன். இப்போ பிடி போர்டில் இந்த வயரை எப்படி சால்ட்ரிங் அடிச்சிருக்கேன், எவ்வளோ கிளியராக அப்படின்றத பார்த்துக்கோங்க. இது வந்து பாருங்கள், இந்த பிடி போர்டோட லெஃப்ட் ரைட் அவுட் லைனில் கொடுத்துருக்கேன். அதாவது லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு. ஓகேங்களா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த யூஎஸ்பி போர்டில் இருந்து வருத கனெக்ஷனை இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ இந்த போர்டில் இங்கே கொடுத்துருக்கேன் லெஃப்ட்டு கிரவுண்டு ரைட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ சப்புக்கான வயர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த கலர் வயர் வந்து இது அவுட்புட்டு, சப்போட அவுட்புட்டு. ப்ளூ கலர் வந்து இன்புட். ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே இங்கே கொடுத்துட்டேன். இதில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு இந்த மாதிரி ரிப்பன் வயரில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10 வயர் வரும். இந்த 10 வயரை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம், வேஸ்டேஜ் ஆகாது. இப்போ என்ன பண்ணிட்டேன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், அப்படியே பாருங்கள். அதாவது இது வந்து பவர் ஆம்புக்கு 3 வயர், இந்த கண்ட்ரோலோட அவுட்டு, இது வந்து இன்புட்டு. இது வந்து பிடி போர்டிலேருந்து அவுட் ஆகிருக்கும் இந்த கலரு, பார்த்துக்குங்க. இதை ஒரே வயராக நாங்கள் கட் பண்ணி இங்கே மடக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். கீச்சிருக்கவே மாட்டேன், இங்கே வந்து தான் கீச்சிருப்பேன். இது வந்து பிடி போர்டோட சப் அவுட்டு, இது வந்து பவர் ஆம்புக்கு போகிற கலரு. ஓகேங்களா? இப்போ இதை அப்படியே கொண்டு போயிட்டு அதிலிருந்து பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ரெட்டு, பிளாக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலர், இது எல்லாத்தையுமே வந்து கிழித்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். அதுக்கடுத்து ப்ளூ, வயலட், இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கிழித்து கீழே எடுத்துகிட்டு போயிட்டேன். இப்போ அந்த வயரை நான் எப்படி எடுத்துருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது பவர் ஆம்புக்கு எப்படி எடுத்துகிட்டு போயிருக்குன்றது உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே இன்புட்டு கொடுத்துட்டேன், இங்கேயும் கிரவுண்டு இன்புட்டு, வேலை முடிஞ்சுது. இப்போ நம்ம பவர் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா அதை பாருங்க, ப்ளஸ் வோல்ட்டு, ப்ளஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு. இப்போ இந்த போர்டை உள்ளே அமுச்சு விட்டுறேன். இங்கே பாருங்கள், இதுக்குன்னே இந்த 2.1 வந்து ஒரு செக்ஷன் கொடுத்துருக்கேன். ப்ளஸ்ஸு, கிரவுண்டு, மைனஸு. ஓகேங்களா? முடிஞ்சிருச்சிங்களா? இப்போ இங்கேயுமே ப்ளஸ் வோல்ட்டு, மைனஸ் வோல்ட்டு, கிரவுண்டு, மைனஸ் வோல்ட்டு. இப்போ இது நேராக வந்து ஹெவி கேஜியில் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்கேன். இது வயரு வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு சில்வரில் கொடுக்குறதுக்கு போகுது. இப்போ இந்த 6 வெஹிக்கல் வயர் பாருங்கள், அதாவது ரெட் அண்ட் பிளாக்கில் வந்து சப்புக்கு கொடுத்துருக்கேன். அதை பிளாக் வந்து மைனஸ் கிரவுண்டு பகுதியில் கொடுத்துருக்கேன். ரெட்டு வந்து நம்மளுடைய ஐசி டிரான்சிஸ்டர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த கோடு உள்ள ஒயர்லாம் வந்து மைனஸ் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் லெஃப்ட் ரைட்டுக்கு. கோடே இல்லாத பகுதி வந்து ஸ்பீக்கரோட அவுட்புட் டெர்மினலில் ப்ளஸ் லைனில் ஐசியிலேருந்து வரக்கூடிய லைனில் கொடுத்துருக்கேன். இப்போ இதனோட கனெக்ஷனு உங்களுக்கு ஒவ்வொரு கலர்ஸை வச்சு நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த செக்ஷன் வந்து இன்வெர்ட்டர் செக்ஷன் போயிடுறேன். இப்போ இன்வெர்ட்டர் நீங்கள் வயரை பற்ற வைக்கும்போது பொதுவாகவே நீங்கள் இப்படி வெளியே நல்லா இப்படி இழுத்துக்கலாம். அந்த வயரை உள்ளே விட்டு நீங்கள் தனியாகவே வச்சு பற்ற வச்சுக்கலாம். அந்த ஹெவி கேபிள் வந்து 35 வாட்ஸ் சால்ட்ரிங்கால் தான் நீங்கள் பற்ற வைக்க முடியும். ஏன்னா இது 4 ஸ்கொயர் வயரு. நீங்கள் மினி சால்ட்ரிங்கால் பற்ற வைக்கும்போது இந்த வயரு ரொம்ப நேரம் அமைக்க பிடிச்சிட்டிங்கன்னா அந்த போர்டும் கம்ப்ளைண்ட் ஆயிரும், ப்ளஸ் வயரும் கம்ப்ளைண்ட் ஆயிரும். இந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் குவாலிட்டி சால்ட்ரிங் வராது. இப்போ நான் இதை வந்து டிரைவர் வோல்ட்டை மட்டும் கஸ்டமர் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரியான வயர் கேபிள் போடாதனால ரிசல்ட் வராதனால நான் டிரைவர் வோல்ட் எடுத்து சுவிட்சுக்கு கொடுத்துட்டேன். இந்த கேபிளை கொண்டு டேரெக்டாக பேட்டரியில் கொடுங்க அப்படின்றத நம்மளுடைய கஸ்டமர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைமு இந்த மாதிரி ஆல்ட்ரு வராது.
நீங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கன்வெர்ட்டரில் எல்லாருமே டிரைவருக்குன்னு வோல்ட் கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் அந்த கன்வெர்ட்டரை ஃபங்க்ஷன் பண்ண முடியும் அப்படின்றத வந்து செப்பரேட்டாக கொடுக்க போகிறேன். கொடுக்காமல் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. நம்மளுடைய கன்வெர்ட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பிக்கான 5 வோல்ட் வந்துடும் உங்களுக்கு. ஓகேங்களா, அதில் ரெகுலேட்டர் கொடுத்துருவேன். இதில் 24 வோல்ட் கேட்குறீங்கன்னா இந்த இடத்தாண்ட நம்மளுக்கு கன்வெர்ட்டர் போர்டு பூட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதை அப்படியே இந்த இடத்தாண்ட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் 24 வோல்ட்டுக்கு. இப்போ இந்த டிரைவர் வோல்ட்டு இந்த இன்வெர்ட்டரோட டிரைவர் செக்ஷனுக்கும் ப்ளஸ் வந்து இந்த ரெகுலேட்டருக்கும் போகும். சரிங்களா, இந்த ஃபங்க்ஷனில் இந்த இடத்தாண்ட கொடுத்துருக்கேன் கட் ஆஃப் பண்ணி. நம்மளுடைய கன்வெர்ட்டரில் வந்து பார்த்திங்கன்னா பி, அதுக்கடுத்து பி மைனஸ் பி ப்ளஸ்ன்னு இருக்கும். அந்த இடத்தாண்ட பி ப்ளஸுக்கு மட்டும் ஒரு எல்லோ கலர் ஒயர் பற்ற வச்சுருப்ப நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த டிரைவர் வோல்ட்டு மட்டும் இது பாருங்கள், இந்த இடத்தாண்ட ட்ராகை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ வர மாடலில் நெக்ஸ்ட் மாடலில் வந்து அது நீங்கள் கொடுக்க தேவையில்லை. நான் கிளியராகவே கொடுத்துருவேன், ட்ராக் போட்டு கொடுத்துருவேன். இந்த இடத்தாண்ட இந்த டிரைவருக்கு போகிற வோல்ட்டை மட்டும் கட் ஆஃப் பண்ணி இந்த ப்ளஸில் வந்து ஜம்ப் அடித்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நீங்களும் இந்த மாதிரி வந்து ஒரு ஆம்புக்கு சுவிட்சு ஆல்ட்ரேஷன் விஷயத்தை வந்து பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றத சொல்ல வரேன். இதை டேரெக்டாக ஒரு ஃபியூஸை மட்டும் போட்டு பேட்டரியில் கொடுத்துடணும். டேரெக்டாக பேட்டரிக்கே இந்த கேபிள் இந்த சைஸுக்கு கொண்டு போகணும். அப்போ தான் வண்டியிலேருந்து முழுமையாக ரிசல்ட் எடுக்க முடியும். இவ்வளோ தான் ஒரு சிம்பிள் ஒர்க்கு. இப்போ யூஎஸ்பி போர்டுக்கான வோல்டேஜ் 5 வோல்ட்டை கொண்டாந்து இங்கே கொடுத்துருக்கேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஆம்ப்ளிஃபையரில் ஒயரிங் பண்ணால் வேஸ்டேஜுகள் இருக்கும், கம்பல்சரி வேஸ்டேஜுகள் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு துல்லியமாக கட் பண்ண முடியாது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டால் கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சால்ட்ரு வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் ஆஃப் பண்ணி கடாசிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து ஃபினிஷிங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர நபர்கள் ஆம்ப்ளிஃபையரில் வந்து ஒயரிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருவாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒயரை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்ற மாதிரி. இப்போ பாருங்கள், இப்படி தள்ளி விட்டு இந்த பிடி போர்டை முடிக்கிட்டு இதை அப்படியே மடக்கி வச்சோம்னா அந்த ஆம்ப்ளிஃபையர் நீட்டாயிரும். இப்போ நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். இந்த ஆம்ப்ளிஃபையர் முடிச்சுட்டு இதை இப்போ அப்படியே கன்வெர்ட்டர் கூட இப்படி வச்சுட்டுனா வேலையை முடிஞ்சுது. இவ்வளோதான், வயரிங்காக அவ்வளோ தெரியாது நண்பர்களே. இப்போ அப்படியே போல்ட்டு போட்டு முடிக்கிட்டால் வேலை முடிஞ்சுது. ஓகேங்களா, இப்போ எஃப்எம் ஆண்டனா ஒயரு நான் வந்து இந்த இடத்தாண்ட கொடுத்துருக்கேன். இது பாருங்கள், இந்த பிடி போர்டுக்கு அடியாலே இதை பாருங்கள் தெரியுதுங்களா. நம்ம என்னென்ன கேபிள் யூஎஸ்பி போர்டுக்கு எடுத்துகிட்டு போகணுமோ அந்த கேபிளெல்லாம் நம்ம இந்த இடத்தாண்ட வெளியே எடுத்து விட்டுறணும். இப்படி போயிட்டு வளைஞ்சி, அதாவது பாருங்கள் இப்படி காமிக்கிறேன் பாருங்கள், இதுக்கு உள்ளே போயிட்டு இப்படி வளைஞ்சி இப்படி மேலே வந்துடணும். இப்போ இந்த கண்ட்ரோல் ஒயரை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பவர் ஆம்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதிலேருந்து ஒரு ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கண்ட்ரோல் செக்ஷனுக்கு போகணும். இப்படி ஒவ்வொரு செக்ஷனாக நீங்கள் பண்ணணும். அதுக்கடுத்து பவர் ஆம்பை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த லைன் ஒயர்லாம் அடிச்சுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் நீங்கள் 6 பின் வேக்கலேட்டர் ஒயரை பற்ற வைக்கணும். ஓகேங்களா, இப்போ நாளைக்கு இந்த ஆம்ப்ளிஃபையரில் ஒரு ப்ராப்ளம் போது வந்து இந்த ஆம்ப்ளிஃபையருக்கு அடியில் 2 போல்டு கொடுத்துருப்பேன். இந்த போல்டை கழட்டிட்டு அதிகம் வர்றது பவர் ஆம்பு அண்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட்ரு. நல்லா பாருங்கள், இந்த ஆம்பில் இந்த பக்கம் எந்த ஒயர் கனெக்ஷனும் கிடையாது. இந்த 2 போல்டை கழட்டின உடனே இந்த பவர் ஆம்ப்ளிஃபையர் போர்டை அப்படியே இப்படி திருப்பி இது வரைக்குமே கொண்டு வரலாம். இந்த போர்டை அப்படியே திருப்பி இது மேலே நம்ம ஒரு அட்டையை வச்சுட்டு முன்னாடி டிரான்சிஸ்டர் கழட்டுறதோ நம்ம என்ன சர்வீஸ் பண்ணுறதுனாலும் ஒரு செகண்டில் நடக்கக்கூடிய வேலைகள் சீக்கிரமாக முடியும், உங்களுக்கு குயிக்காக முடியும் அப்படின்றதையும் உங்களுக்கு டெக்னீஷியன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம ஹீட்ஸிங் போட்டு பண்ணும்போது இந்த இடத்தாண்ட பாருங்கள், இந்த கேபிள் போகிறது கூட இந்த மாதிரி ஹீட்ஸிங் சிலுவு இருக்கும். இந்த மாதிரி சிலுவு பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இந்த கேபிள் வந்து பாருங்கள், இந்த இடத்தாண்ட ரொம்ப நெருக்கட்டமாக இடம் இருக்கிறதுனால இந்த இடத்தாண்ட நம்ம ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டிருக்கோம். இது வந்து அதிகமாக ஹீட் ஆனாலும் அந்த கேபிளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அலுமினியம் ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சர் வரைக்கும் அந்த ஹீட் ஆனாலும் இந்த கேபிள் எந்த ஒரு ப்ராப்ளமும் ஆக போகிறதில்ல. அதனால நம்ம இந்த மாதிரி வந்து ஸ்லீவ் போட்டிருக்கோம். உங்களுக்கு செட்டில் எந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதை தவிர்த்து நீங்கள் அதுக்கு மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. நான் இப்படி ஃபிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்ல வரேன். இப்போ பேக் சைட்லன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு எந்த ஒரு சந்தேகங்களும் வரக்கூடாதுன்றதுக்காக நான் வந்து தனித்தனியாகவே கொடுத்துருவேன். இது வந்து லெஃப்டோட ஒயரு, ரைட்டோட ஒயரு, சப் ஒயரு, இது வந்து எஃப்எம் ஆண்டனா ஒயரு. அதாவது நம்ம கலராக எதுக்கு ஒயர் கொடுக்குறோம்னா மோஸ்ட்லி அந்த கலரை வச்சு நம்ம அசம்பிள் பண்ணும்போது இந்தந்த கனெக்ஷன் இங்கே போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் நம்மளுக்கு கலர்ஸ் கொடுக்குறோம். பேட்ரி ஒயருன்னு எடுத்துட்டிங்கன்னா நம்ம இந்த மாதிரி வந்து செட்டுகளுக்கு கொடுக்குறது அண்டு ரெட்டு, பிளாக்கு, எல்லோ
இது நீங்கள் எடுத்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து இதை பொறுத்து இது ப்ராப்பராகவே பிராண்டட் செட்டில்கள்லேருந்து அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க. சப்போஸ் வேறு ஆளுங்க யாராவது டெக்னீஷியன்கள் ஆம்ப்ளிஃபையர் போர்டு ஃபிட் பண்ணாலும் அந்த இடத்தாண்ட அந்த ஆம்ப்ளிஃபையர் ஃபிட் பண்ணாலும் அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. இப்போ இந்த ஆம்ப்ளிஃபையரை பொறுத்தளவுக்கு அப்படியே ஒயரை விட்டு பண்ணியிருக்கேன். எதையுமே ஒயரை ஒட்ட மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ஒரு ஃப்யூச்சரில் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணும்போது வந்து அந்த ப்ராப்ளத்தை அட்டென்ட் பண்ணணும். இந்த கன்வெர்ட்டர் 4 போர்டை கழட்டோமா அப்படியே தூக்கி வச்சு நம்ம இந்த கன்வெர்ட்டரு சர்வீஸ் பார்க்கணும், டக்குன்னு இந்த 4 கேபிள் எடுத்து விட்டுட்டு அப்படியே இந்த கன்வெர்ட்டர் அட்டையை எடுத்துகிட்டு போயிடணும். அது மாதிரி தான் பண்ணியிருப்பேன். தெரியுதுங்களா? நம்மளுடைய சால்ட்ரிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோஸ் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு யூஎஸ்பி போர்டுன்னும் போது கூட நம்மளுக்கு வந்து அந்த ஒயர் லூஸ் கான்டெக்ட் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கையில் எடுத்து இப்படி திருப்பி சால்ட்ரிங் அடிக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பேன். மோஸ்ட்லி நம்ம யூஎஸ்பி போர்ட்லேயும் சால்ட்ரிங் அடித்து ஏன் கொடுக்குறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்தாண்ட நம்ம சால்ட்ரிங்கு எவ்வளோ ஒரு தெளிவாக அடிச்சிருக்கோம் பாருங்கள். இது எதுக்காக சால்ட்ரிங் அடிக்கணும்னா லூஸ் கான்டெக்ட் வரக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம சால்ட்ரிங் அடித்து ஒரு ஆம்பை ஃபிட் பண்ணி கொடுக்குறேன். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற நபர்களே, அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பயன்பாடாக இருந்தால் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.